பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. ஹாப்பி பாம் சண்டே. ஒரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்கோம். குருத்தோலை பிடிச்சி இல்லை சர்ச்சஸ் எல்லாம் சுற்றி இல்லை அங்கே உள்ள ஏரியா கொஞ்சம் தூரம் போய் பவனி அன்னைக்கு இயேசுவானவர் பவனி வர்றதை நினைவு கூறுறோம்ல. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இது நடக்குது. ஸோ என்ன நடக்குது? மத்தேயு 21:9 தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று மக்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள் இல்லையா? இயேசுவானவர் அந்த பெத்தானியா கிராமத்துக்கு போகும்போது சீஷர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் அந்த பக்கமாக போங்க, அந்த தெருக்குள்ளே போங்க, அங்கே யாருமே ஏறி இராத ஒரு கழுதை குட்டி, அவர் தெரிந்து கொண்ட வாகனம் பார்த்தீங்களா, கழுதை குட்டி தான், அதை அவிழ்த்துட்டு வாங்க. அங்கே யாராவது எதாவது சொன்னாங்கன்னா இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கள், அவங்கள விட்டுருவாங்க. சொன்னபடியே நடக்குது. கொண்டு வராங்க, கழுதை குட்டி மேலே ஏறுறாரு. அன்னைக்கு அந்த கழுதை குட்டிக்கு கிடைச்ச பெருமை, அந்த கழுதை குட்டிக்கு கிடைச்ச மரியாதை, இயேசுவின் நிமித்தம் என்ன பண்ணுறாங்க, அந்த கழுதை குட்டியை டெக்கரேட் பண்ணுறாங்க, தெருவில் வஸ்திரங்களை விரிக்கிறாங்க, எல்லாம் போடுறாங்க. அப்படியே வர வர பூ கூட தூவி இருப்பாங்க. நிறைய நடக்குது. கோலைகளை எடுத்து போடுறாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த கழுதை குட்டி நினச்சிருக்குமா? நினச்சி கூட பார்த்துருக்காதுல்ல. எங்கேயோ கட்டி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி கழுதையை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? சுமை சுமக்க யூஸ் பண்ணுறோம். பார்த்துருப்பீங்க, அந்த வண்ணார் அந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சு மூட்டை கட்டி துணி துவைக்க போகிறதுக்காக மேலே வச்சு கொண்டு போவாங்கல்ல. ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த குட்டியை வளர்த்துருக்கலாம், அந்த குட்டி இருந்திருக்கலாம். பட் இன்னும் அதில் எதுவுமே எந்த சுமையும் சுமக்கலை. யாரும் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை கொண்டு வர சொன்னார், ஏறுறாரு. இன்னைக்கு மெசேஜ் அதான். கர்த்தர் இயேசுவானவர் யாரை தெரிந்து கொண்டார்? ஒரு கழுதை குட்டியை தான் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு அவரை சுமக்கிறவர்களாக நம்மெல்லாம் இருக்கணும். விசேஷமாக சண்டே நம்ம சர்ச்சஸ்க்காக ஜெபம் பண்ணுவோம். பட் இன்னைக்கும் அதே மாதிரி அவரை சுமக்கிற ஊழியக்காரர்களுக்காக, இயேசுவை சுமந்து செல்கிற ஒவ்வொருவருக்காகவும், பாஸ்டராக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக, விசுவாசிகளாக இருக்கலாம், ஜெப வீரர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவரை சுமக்கிற பாக்கியத்தை கிடைத்தவர்களுக்காக இன்னைக்கு விசேஷமாக ஜெபம் பண்ண போகிறோம். எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய கிருபை. அவர் பெரிய பெரிய வாகனத்தெல்லாம் கேட்கல, இல்லை யானை கம்பீரமாக இருக்காது, அதில் ஏறி உட்கார்ந்தா எப்படி இருக்கும்ல, அதை கேட்கல. எந்த ஒரு மிருகத்தையும் அவர் கேட்கல, எந்த இதையும் அவர் கேட்கல. அவர் கேட்டது கழுதை குட்டி. யாராவது கழுதை குட்டியில் ஏறி போகிறத பார்த்துருக்கீங்களா? இல்லை. யாருமே தேடாத, எந்த இதுக்கும் பிரயோஜனப்படாத அந்த கழுதை குட்டியை கர்த்தர் இயேசுவானவர் தெரிந்து கொண்டார். இயேசுவானவர் தெரிந்து கொண்டார். அன்றைக்கு ப்ரொசஷனுக்கு அவர் தெரிந்து கொண்டார். அதை கூட்டிட்டு வாங்க, அது மேலே ஏறி உட்கார்ந்து அந்த தெருவழியாக போகிறார். இப்போ சொல்கிறாங்க நிறைய, இது யார், இது என்ன, இது யார் யார் யார்? இவர் தான் நிறைய என்ன பண்ணார், நிறைய அற்புதங்களை செஞ்சவர். அன்னைக்கு கூட லாசரு இருந்தார்ல, இதே ஊரில் இறந்து போனார்ல, அவரை உயிரோடு எழுப்பினவர். குருடர்களை கண்களை திறந்தவர், செவிடர்களுக்கு காது கேட்க வைத்தவர், ஊமைகளை பேச வைத்தவர். இவர்தான் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் சொல்லி அவ்வளோ பாராட்டு. அந்த பாராட்டு எவ்வளோ ஒரு பெரிய கிருபைல. ஸோ அப்படி பாராட்டப்படத்தக்க இயேசுவை சுமந்து செல்கிற ஒரு கழுதைக்குட்டி. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இயேசுவை சுமந்து செல்கிறோம். எல்லா இடமும் அவரை சுமந்து செல்கிறோம்.
அவருடைய அவருடைய செய்தியை நம்ம சொல்றோம். அவர் எப்படிலாம் அந்த உலகத்துல வாழ்ந்தாரு, எப்படிலாம் ஊழியம் செஞ்சாரு, கடைசியில எப்படி மரித்தார், அதே சமயம் எப்படி உயிர் தெழுந்தார், இன்று உயிரோடு ஆவியானவரா நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்னும் அற்புதங்களை செய்கிறார்னு அவரை குறித்து சொல்லுகிற ஒரு கழுதை குட்டி. இது கூட ஒரு சின்ன ரூம்ல அவருக்காக இயேசுவுக்காக இந்த சின்ன பிரேயர் அண்ட் மெசேஜ், அதற்கும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். என்னையும் ஒரு கழுதை குட்டியா இந்த உலகத்துல பயன்படுத்துறார். அவரை சுமக்கிற கருவியா இருக்க கிருபை செஞ்சார். ஸோ அப்படிப்பட்ட இவாஞ்சலிஸ்ட்காக, பிரேயர் வாரியர்ஸ்க்காக, அவரை சுமந்து செல்கிற பாஸ்டர்ஸ்க்காக, அவரை சுமந்து செல்கிற யாரா இருந்தால் விசுவாசிகளுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். ஸ்பெஷலா அன்புள்ள ஆண்டவரே, இன்னைக்கு விசேஷமா இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று உடைய பாத்துல வருகிறோம். அப்பா, நாங்கள் சர்ச்சஸில் அன்னைக்கு நீங்கள் எப்படி பவனி போனீங்களோ அதே ஃபீலிங்கில் நிறைய பவனி போயிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் போயிருந்துருக்கோம். ஆண்டவரே, அன்னைக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு கழுத குட்டியை தெரிந்து கொண்டீங்க சுவாமி. உண்மை சுமப்பதற்கு எங்களை தெரிந்து கொண்டிருக்க சுவாமி. அப்படி தெரிந்து கொண்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும், ஊழியக்காரிகளுக்காகவும், இவாஞ்சலிஸ்டுக்காகவும், போதகர்களுக்காகவும், எல்லாருக்காகவும், தீர்க்கதரிசிகளுக்காகவும், விசுவாசி உங்களை வசனத்தை சுமந்து செல்ற, உண்மை சுமந்து செல்ற ஒவ்வொருவருக்காகவும் இன்று உடைய பாத்திர வருகிறோம். அப்பா தகப்பனே, அப்பா அவருக்கு நன்றி 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 நன்றி, கோடானு கோடி நன்றி. உண்மை நிமித்தம், உண்மை சுமந்து செல்வது நிமித்தம் அந்த அந்த கழுத குட்டிக்கு எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை கிடைச்சது. உண்மை சுமந்து செல்வது நிமித்தம் நீர் எங்களுக்கு கொடுக்கிற அநேக கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். அதே டைம்ல சுவாமி நிறைய நிந்தனை, அங்க உள்ள மத போதகர்களால் நிறைய நிந்தனையும் கிடைச்சது, பரியாசம் கிடைச்சது. ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தாம சுவாமி, எங்களுடைய எண்ணம் எல்லாம் உண்மை துதிக்கணும், உண்மை புகழணும், உண்மை மேன்மைப்படுத்தணும், யாருக்கும் எடுத்து சொல்லணும், அவங்கள நித்திய வழிக்கு கொண்டு செல்லணும், அவங்க கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும், பரலோகத்துக்கு அவங்களை தகுதி உள்ளவளாக்கணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஒருத்தர் கொடுங்கப்பா. என்ன நிந்தை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, எதுவுமே எங்களை பிரேக் டவுன் ஆக்காம, எங்களை டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போகாம, எங்க நோக்கம் எல்லாம் எங்க எண்ணம் எல்லாம் உம்மை துதிப்பது, உம்மை கொண்டாடுவது, உமக்காக இந்த உலகத்துல வாழ்றது, அநேக ஆத்துமாக்களை உமக்கென்று கொண்டு வருவது, அவங்களுக்காக ஜெபிப்பது, ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்பது. அப்பா, அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம் ராஜா, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். விசேஷமா இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறுல எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும் நாங்கள் இப்படி பாத்துல வருகிறோம். அப்பா, எல்லா போதகர்களுக்காக உடைய பாத்துல வருகிறோம், எல்லா தீர்க்கதரிசிகளுக்காக உடைய பாத்துல வருகிறோம், உண்மை சுமந்து செல்கிற பிரேயர் வாரியர்ஸ்க்காக உடைய பாத்துல வருகிறோம். அப்பா, உமக்காக வாழுகிற, உம்முடைய வேதத்தை சுமந்து கொண்டு போகிற, உம்முடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு போகிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய பாத்துல வருகிறோம். எங்களுக்கு எதிராக செயல்படும் எல்லா ஆவிகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறோம் ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லா எதிர்க்கிற வல்லமைகளையும் கட்டுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் இதுக்காக நீர் தெரிந்து கொண்டீரோ, எதற்காக நீர் தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். அப்பா, அவங்களுக்கு வேற மாதிரி எண்ணங்கள் உருவாகக்கூடாது சுவாமி. நீங்க எதற்காக ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டீரோ
சிலரை அப்போஸ்தலராக, சிலரை போதகராக, சிலரை ஊழியக்காரராக நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. அதே மாதிரி நீர் எதற்காக தெரிந்து கொண்டீரோ அதை மாத்திரம் அவர்கள் செய்ய கிருபை தாங்கப்பா. அவங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்திங்க சுவாமி. பண ஆசை அவங்களுக்கு வந்துடக்கூடாது, பெண் ஆசை வந்துடக்கூடாது, பதவி ஆசை வந்துடக்கூடாது. நீர் மட்டும்தான் அவங்க மனசுல இருக்கணும். உம்மை மகிமைப்படுத்தணும். தன்னுடைய மகிமைக்காக ஆண்டவரே இல்லப்பா, உம்மை மகிமைப்படுத்தணும். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஓசன்னா. ஹல்லேலூயா. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவராகிய ஆண்டவரே உமக்கு ஓசன்னா. அப்பா, நீர் துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே. சிலுவை குறித்து மேன்மை பாராட்டணும். அவர் ஒருவரை குறித்தே மேன்மை பாராட்டணும். அவர் ஒருவர் தான், இயேசு ஒருவர் தான். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்முடைய ரட்சிப்புக்காக அந்த இரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு ஒரு வழி அவர் ஒருவர் தான் நம்ம மகிமைப்படுத்தணும், கனப்படுத்தணும். தகப்பனே, உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம். எங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். என்னை இல்லாமல் பிதாகிட்ட போக முடியாது. அவர் ஒருவரே வழி. இயேசு கிறிஸ்து ஒருவரே மோட்சத்துக்கு வழி. மோட்சம் பரலோகம் செல்வதற்கு வழி. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டுமே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. அப்போ ஒவ்வொருவரை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய், இந்த பரலோக ராஜ்யத்துக்கு அவங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டு அந்த பரிசுத்தத்திலே வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தில் தரிசிக்கிற பாக்கியத்தை நீர் கொடுக்க போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. கொடானு கொடி நன்றி. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அந்த கிருபையை கொடுங்க. அநேகரை நம்முடைய ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவரை கொண்டு வருகிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. ஒருவேளை அந்த யூடியூப்ல கேட்கிறவங்க அது யாரா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இப்பொழுதும் அவர்களை இரத்தத்தினால சுத்திகரித்து உடைய பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரை தகுதிப்படுத்த வேண்டுமாய் கேட்கிறோம். அங்கேயும் நாங்கள் வந்து அப்பா அவங்க முன்னாடி அர்ப்பணிக்கணும், சந்தோஷமா அர்ப்பணிக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை பூவுலகில் மட்டும் அல்ல, பரலோகத்திலும் உங்களை ஆராய்க்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. அந்த செய்தியை சுமந்து செல்கிற கருவியாக எங்களை பயன்படுத்துகிறதற்காக, உம்மை சுமந்து செல்கிற கருவியாக ஆண்டவரே, ஒரு கழுதை குட்டியாக எங்களை பயன்படுத்துகிறதற்காக நன்றி சொல்கிறோம். எந்த சோதனை வந்தாலும் அதை கடந்து சென்று உம்முடைய ராஜ்யத்துக்கு நிறைய ஆத்மாக்களை கொண்டு வர கிருபையை தாங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யும், கூட இருந்து வழி நடத்தும். ஓசன்னா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா. தேங்க்யூ லார்ட். அப்பா, எவ்வளோ தேவ தூதர்கள் அங்க ஆர்ப்பரிக்கிறாங்கப்பா. எங்களையும் எல்லாரையும் நாங்க அங்க வந்து உண்மை ஆர்ப்பரிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒருவேளை இப்போ தேவாலயத்தை சுற்றிலும் எங்க தெருக்களை சுற்றிலும் ஓசனான்னு பாடிட்டு போகலாம். இன் ஃபியூச்சர்
நிறைய ஆத்மாக்களோடு உங்களிடத்தில் வர்றதற்கு கிருபை கொடுங்க ராஜா, கிருபை கொடுங்க சுவாமி. அந்த சத்தியத்தை ஆண்டவரை எடுத்து செல்கிற கருவியாக எங்களை வைத்திருக்கிறேன். எங்களுக்கு எதிராக எந்த ஒரு சக்தி வந்தாலும், எந்த ஒரு தீய காரியங்கள் வந்தாலும், நிந்தை வந்தாலும், அவமானம் வந்தாலும் அதை எதிர்கொண்டு உமக்காக வாழ கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க, கிருபை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. விசேஷமாக உம்முடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த எல்லாருக்காகவும் நீர் யார் யாருக்கெல்லாம் விஷன் கொடுத்தோ இல்லை நேரில் அழைச்சோ ஊழியத்துக்கு கொண்டு வந்தீர்களோ எல்லாருக்காகவும், உண்மை விசுவாசிக்கிற மக்களுக்காக, ப்ரேயர் வாரியர்ஸ்க்காக எல்லாருக்காக உங்களுடைய பாத்திர வருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். யாரும் எந்த ஆத்துமாவும் இழந்து போகாதபடி உங்களுடைய பரலோகத்துக்கு வந்து நாங்கள் அங்கே உங்களை ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்க போயிருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கொடானு கொடி ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். உண்மையாகவே நான் மெசேஜ் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் நினைக்கவே இல்லை, எதுவும் நினைக்க போகிறது இல்லை. ஜஸ்ட்டு வசனம் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு, அதுவும் ஜெபத்தில் இருந்து செலக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணும்போது கடவுளே, ஆவியானவரே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவர் நம்ம கூட இருந்து ஜெபம் பண்ணுறார். உண்மையாக இப்போ நான் ஜெபம் பண்ணி ஆக்சுவலி வீடியோ போட்டு கேட்கும் போது தான் நான் என்ன ஜெபம் பண்ணேனே நல்லா கிளியராக தெரியும். ஸோ ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணுவார். யார் மூலமாவது ஜெபம் பண்ணுவார். ஸோ இன்னைக்கு ஆவியானவர் பரலோகத்தை காட்டி எப்படி ஆர்ப்பரித்து மகிழ்கிறோமோ அதே போல் அங்கேயும் நம்ம ஆர்ப்பரித்து மகிழ்கிற பாக்கியத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு ஜெபம். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசன்னா.